ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக அரசியல் ஆய்வாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வக்ஃபு மசோதா இரவு 12 மணி நேரம் வரை தொடர்ச்சியான விவாதங்கள் நடைபெற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணி கட்சிகள் இஸ்லாமியர்களின் வாக்குகள் கணிசமாக வாங்கிய சந்திரபாபு நாயுடு உட்பட அதை ஆதரித்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிலையில் அவர்கள் என்ன சொல்றாங்க, வெளிப்படைத்தன்மை தேவைன்னு சொல்றோம். வக்ஃபு நடவடிக்கைகளில் சில சீர்திருத்தங்களை பண்ணியிருக்கிறோம். அதை தவிர்த்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே. முஸ்லீம் பெண்கள் அதில் இடம்பெறணும்னு சொல்கிறோம். இஸ்லாமியர்கள்லேயே எல்லா பிரிவுகளுக்கும் அது அந்த அதிகாரம் வேணும், அந்த வக்ஃபு வாரியத்தில் இடம்பெறணும்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் இருக்கிறாங்க. நாங்கள் பிற்படுத்தப்பட்ட அதில் கஷ்டப்படுற முஸ்லீம்களுக்கும் இடம் வேணும்னு சொல்கிறோம். ஸோ ஏழை முஸ்லீம்கள், பெண்கள், இவர்களுக்கு அதிகாரம் வேணும். என்ன நடக்குதுங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு தான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய, இதில் முஸ்லீம் நம்பிக்கை குறித்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் தப்பாக பரப்புறாங்க. இந்த ஆராசா எல்லாரும் அப்படி பரப்பிட்டாங்க. இது ஒரு நிர்வாகம், ஒரு லேண்ட் இஷ்யூ. இதையே முஸ்லீம் மத வழிபாடு, முஸ்லீம் மதத்தில் கை வச்சுட்டாங்கன்னு என்னென்னமோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பாஜக ஒரு விமர்சனத்தை வச்சு இந்த மசோதா கொண்டு வந்திருக்கு. உங்களுடைய பார்வை? அது எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்ய, இதுதான் உண்மை, நாங்கள் இதுக்கு நியாயத்து பக்கம் இருக்கோம், நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவது என்பது, ஏற்கனவே இந்த முத்தலாக் சட்டம் கொண்டு வரும்போது பேசுனாங்கல்ல, அதே ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் தான். இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லது செய்கிறோம், இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் எங்களுடைய சகோதரிகள் அப்படின்ட்டு பிரதமர் பேசினார்ல, அவர்களுடைய கோரிக்கை தான் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அப்பட்டமான பொய்யை பேசினாருங்கிறது நாடு பார்த்துச்சு. எந்த இஸ்லாமிய பெண்களும் எங்களுக்கு முத்தலாக் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தல. உடனே சொன்னாங்க, முத்தலாக் சட்டத்துக்கு இந்த பெண்கள் இஸ்லாமிய பெண்களை வரவே மாட்டாங்க, அவங்கெல்லாம் அடக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்திய குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்திற்கு முஸ்லீம் பெண்கள் தான் முக்கியமாக நின்னாங்க. ஆமாம். அப்போ இதுவே முழுக்க பரதா பெண்கள் தானே பார்த்தோம். இங்கே நடந்தது பாரிஸில். அதான் சொல்கிறேன், இந்த ஷஹீன்பாக் போராட்டங்கள்ல நடத்தியதே இஸ்லாமிய பெண்கள் தான், ஆண்கள் பின்னாடி தான் இருந்தாங்க. அப்போ இஸ்லாமிய பெண்கள் அடக்கி வைக்கப்படலை. அவர்கள் ஒரு போராட்டம், நியாயமான போராட்டத்துக்கு களத்துக்கு வருவாங்கங்கிறத ஷஹீன்பாக் போராட்டம் உறுதிப்படுத்தியாச்சு. ஆனால் இப்போ இந்த வக்ஃபு விஷயத்துக்கு வருவோம். 1954 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, இந்தியா சுதந்திரம், இந்த காலகட்டத்தில் இந்த சொத்துக்கள், ஏகப்பட்ட சொத்துக்கள், வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் அங்கங்கே இருந்துச்சு. இந்தியாவிலே 3வது பெரிய கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக இவங்கள்ட்ட தான் இருக்கு இல்லை அப்படின்னு பிஜேபி சொல்லுது. பொதுவாக வக்ஃப் என்றாலே அது என்னன்னு முதல்ல தெரியணும். தானம் செய்யறது, அது எல்லா மதத்திலையுமே தானம் செய்கிற வழக்கம் உண்டு. தானம், தர்மம், பொதுவாக இஸ்லாத்தில் நிலையான தர்மம்னு சொல்லுவாங்க, சதக்கத்துல் ஜாரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நம்ம சொத்துக்கள் ஏழை எளிய மக்களுக்கு போய் அதனால் நமக்கு நன்மை வரணும், கிடைக்கணும்னு சொல்லி இருக்கின்ற ஒரு விஷயம்தான் சதக்கத்துல் ஜாரியா. அப்போ இந்த வக்ஃப் என்பது என்னன்னா, எனக்கு வாரிசு இல்லை, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை நான் வக்ஃப் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கும். இல்லை, நான் உண்மையிலே என்னுடைய சொத்துக்களையும் நான் வக்ஃப் செய்து நல்ல காரியங்களுக்கு நடக்கட்டும், அதாவது பள்ளிவாசல் கட்டட்டும், தர்கா கட்டட்டும், இல்லை அடக்கஸ்தலங்களுக்கு பயன்படுத்தட்டும், கல்லூரிகள் கட்டட்டும். இன்னைக்கு இருக்கின்ற மதுரை வக்ஃப் போர்டு கல்லூரி கூட வக்ஃப் இடம் தான். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படிப்பவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. நியூ காலேஜ் வருமா? நியூ காலேஜ் இல்லை, ஆனால் நிறைய இடங்கள் வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் தான். இப்போ கருத்தராவுத்தர் கல்லூரி வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் தான். உத்தவபாளையமா வக்ஃப் செய்யப்பட்டது தான். வக்ஃப்லேயே 2 வித விஷயங்கள் இருக்கு. ஒன்று, முழுக்க நான் வக்ஃப் செய்து விட்டால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு போகுது. இன்னொன்று, நான் வக்ஃப் செய்து விட்டு அந்த இடத்தை நானே பராமரிப்பது. உதாரணமா, எனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்கு, நான் அந்த இடத்த வக்ஃப் செய்கிறேன், ஆனால் அந்த இடத்துல நான் பள்ளிவாசல் கட்டுறேன், அந்த இடத்துல ஒரு கல்விக்கூடம் கட்டுறேன், அதை நானே பராமரிக்கிறேன். என்னன்னா, நான் அதை விற்க முடியாது, அதை என்னுடைய வாரிசுகள் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. இப்படியும் வக்ஃப் செய்வார். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃப் செய்தார்களா? இல்லை, பாண்டிய மன்னர்கள் வக்ஃப் செய்த இடங்கள் இருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு ராணி மங்கம்மாள் வக்ஃப் செய்த இடங்கள் இருக்கின்றன. புதுக்கோட்டையில ஒரு பள்ளிவாசல், சொல்ல போனா காட்டுப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த இடம், அந்த கிராமத்தை தானமாக கொடுத்தவர்கள் சேதுபதி மகாராஜாக்கள். இந்த இடங்கள்லாம் பேர் என்ன கூட அமைச்சர் கூட ஒரு கிராமமே வக்ஃப் கிராமமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன், இந்த கிராமத்துக்கு பேர் இனாம் கிராமம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் பத்திரத்துல பாத்தீங்கன்னா இனாம் கிராமம் இருக்கும். இது எல்லாமே வக்ஃப் செய்யப்பட்டது தான்.
எங்க அந்த காலகட்டத்தில் ராஜராஜன் காலத்துல வந்து பிராமின் சமூகத்திற்கு என்று நிலங்களை வக்குப் செய்த அவங்க வக்குப் செய்தாங்க, அந்த இடத்தையே கொடுத்தாங்களே, நீடாமங்கலத்தை கொடுத்தாங்க, தஞ்சாவூர் மங்களம் முடியறது பெரும்பாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு வந்து தானமா கொடுத்தாங்க. அப்ப தானம் செய்கின்ற வழக்கம் மன்னர்கள் காலத்தில் இருந்தது. அப்படித்தான் ராணிமங்கம்மாள் வந்து திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தையே வந்து வக்குப் செய்தாங்க முஸ்லிம்களுக்கு. அதே போன்று ஆற்காடு நவாப் போன்றவர்கள் கோயில்களுக்கு வக்குப் கொடுத்திருக்காங்க. இப்ப கபாலீஸ்வரர் கோயில் இடமே வந்து ஆற்காடு நவாபுடைய இடம் என்று ஆவணம் இருக்கு, அது வக்குப் செய்யப்பட்ட இடம். திப்பு சுல்தான் சிருங்கேரி மடம், அது என்ன சிருங்கேரி மடம் தான் நினைக்கிறேன், முழுக்க இப்ப உள்ள மதிப்படி கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்காரு. இது என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாருமே ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்று தானம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கும்போது அது வக்குப் என்று சொல்லப்பட்டது. இப்ப 1954ல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இஷ்யூ வந்தது. இப்ப ஏராளமான வக்குப் செய்யப்பட்ட இடங்களை என்ன செய்வது, ஏன்னா பாகிஸ்தான் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் இடங்கள் இருக்கு, அசையாம் சொத்துக்கள் என்று இன்னைக்கு சொல்ல போனா ரயில்வேக்கு அப்புறம் ஏகப்பட்ட இடங்களை கொண்டிருக்கின்றது வக்குப். அப்ப அது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 1954ல. அது சட்டம் மூலமாக எதெல்லாம் வக்குப் செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒருங்கிணைச்சாங்க. அதாவது ஒன்றிய அரசே ஒருங்கிணைச்சதுக்கு மன்னர் காலத்துல இருந்து கொடுத்தப்பட்டது. மன்னர் கொடுத்த செப்பீடுகள், அதுல என்ன ஆவணங்கள், கல்வெட்டுகள், இதெல்லாம் வைத்து தான் அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடித்து இதெல்லாம் வக்குப் செய்யப்பட்ட இடங்கள்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தினாங்க. அதற்காகத்தான் 1958ல ஒவ்வொரு மாநிலங்களிலும் வக்குப் போர்டுகள் வந்தன. வக்குப் அந்த சட்டம் 1954. 58ல ஒவ்வொரு மாநிலங்களிலும் வக்குப், அது எல்லா மாநிலங்களும் இல்லை, ஒரு 15 மாநிலம். ஏன்னா இப்போ வந்து சில மாநிலங்களில் வக்குப் சொத்தே கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஏக்கர் இருக்கு. அப்ப அதுக்கேற்றார் போல வக்குப் போர்டுகள் உருவாக்கப்பட்டன. அது எல்லாமே அந்தந்த மாநில அரசுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் வந்தன. இப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க சொன்னது மாதிரி முழுமையான இந்த வக்குப் இடங்கள் வந்து பராமரிக்கப்படலை, அல்லது வந்து சிலர் கையில் இருக்கிறது, மாஃபியாக்கள் கையில் இருக்கிறது, இதெல்லாம் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கும் பொழுதுதான் 95ல இந்த வக்குப் திருத்த சட்டம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதை சரி பண்றாங்க. சரி பண்ணும் பொழுதுதான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008ல இந்த நீதியரசர் சச்சார் கமிட்டி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கி இருக்கும் பொழுது இதுல இந்த வக்குப் சம்பந்தப்பட்ட ஷரத்துக்களிலும் சில குறைபாடு இருக்குன்னு சச்சார் கமிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 2013ல மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு கமிட்டி போடுறார். எப்படின்னா அவருடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த ரஹ்மான் கான், கர்நாடகாவில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரஹ்மான் கான், அவர் தலைமையில ஒரு குழு போட்டு இதை வந்து ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு 2013ல ஒரு நிலையான சிறப்பான திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. 2013 திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கெல்லாம் வக்குப் சொத்துக்கள் இருக்கின்றனோ அதையெல்லாம் வந்து பத்திரப்பதிவுல வந்து கண்டுபிடிச்சு, அது வக்குப் சொத்து என்றால் நீங்கள் வந்து பதிவே செய்ய முடியாது பத்திர ஆபீஸ்ல. இது இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை கொண்டு 95க்கு பிறகுதான், 2013க்கு அப்புறம் 13ல இதை ரொம்ப திருத்த கொண்டு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டில் ஏராளமான இடங்கள் பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போனா இது வக்குப் இடம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் திருச்சியில ஒரு 2-3 சுற்றி கிராமங்களே வந்து இது வக்குப் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து அதை சரி பண்ணியும் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப கிராமமே யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதை பண்ணிக்கலாம். 24 கிராமத்தை விடுவிச்சாங்க, இல்ல பிரச்சனை இல்லைன்னு. இது என்னன்னா, இது வக்குப் இடமா இல்லையாங்கிறதை சரி செய்வதற்கு வக்குப் போர்டுலே வந்து வக்குப் ட்ரிபியூனல் ஒரு கோர்ட் வச்சிருந்தாங்க. அதுல நீங்க போய் சரி பண்ணவில்லை என்றால் நீங்க நீதிமன்றம் போகலாம். அப்ப ஆக வழிமுறைகள் இருக்கிறது. இப்ப என்னுடைய சொத்து வக்குப் செய்யப்பட்ட சொத்துனா அது நான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்றம் போகலாம். இப்படித்தான் இருந்தது. அப்ப இந்த சட்டம் ஏன் கொண்டு வர்றாங்க? முக்கியமா இந்த திருத்தம் எதற்கு நீங்க கேட்டீங்க ஆரம்பத்திலேயே. இப்ப இந்த வக்குப் திருத்த சட்டத்தில் முக்கியமானது பெண்களை உறுப்பினராக கொண்டு வராங்க. என்ன கொடுமைனா, ஏற்கனவே பெண்கள் உறுப்பினராக இருக்கிறாங்களா இப்போ உள்ள அமெண்ட்மென்ட்? தமிழ்நாட்டுடைய வக்குப் போர்டில் ஏற்கனவே ஃபாத்திமா முசஃபர்லாம் வக்குப் போர்டு உறுப்பினராக இருக்காங்க. அப்ப ஏற்கனவே உறுப்பினர் இருக்கிறாங்க, அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. இப்போ இல்லாத இடங்கள்ல சேர்க்கலாம், அது ஒன்றும் அதுல யாரும் மறுக்கவும் இல்லை. இப்ப நீங்க கேட்குறீங்க 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் நாங்கள் கொண்டு வருவோம். ஆமா அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், வக்குப் போர்டு என்பதுக்கும் இஸ்லாமிய
நடைமுறைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆமா, இது ஒரு லேண்ட் இஷ்யூ தானே. இது வந்து தொழுகிறத பத்தியோ நாங்க அதை பத்தியெல்லாம் எதுவும் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கின்ற நீங்க சொல்றீங்கல்ல 9 லட்சம் ஏக்கர் இடங்கள், அதில் பெரும்பான்மையான இடங்கள் மசூதிகளாக இருக்கின்றன, பெரும்பான்மையான இடங்கள் அடக்கஸ்தலங்களாக இருக்கின்றன, பெரும்பான்மையான இடங்கள் தர்காக்களாக இருக்கின்றன, அதில் பெரும்பான்மையான இடங்கள் கல்லூரிகளாகவும் மதரசாக்களாகவும் இருக்கின்றன. இதை நிர்வாகம் பண்றதுக்கு எதற்கு ஒரு நான் முஸ்லீம் என்ற ஒரு கேள்வியை ஒரு சாமானியன் கேட்பான்ல. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து அறநிலையத்துறை அது அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அந்த இந்து அறநிலையத்துறை போன வருடம் கூட ஒரு வேலை வாய்ப்புக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இந்த அரசு வேலை தான், அறநிலையத்துறையில் இருக்கின்ற ஒரு கல்லூரி, சொல்லப்போனா அறநிலையத்துறை கூட இல்லை, ஐ மீன் கோயில்ல கூட இல்லை, அது கோயில் செயல்பாடு கிடையாது, அது வந்து எஜுகேஷன். பழனி ஆண்டவர் கோயில் அவருடைய எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா, பழனி ஆண்டவர் அரசு கலைக்கல்லூரி பழனியில இருக்கு. அதற்கு விரிவுரையாளருக்கு அவங்க விலக்கு என்ன போடுறாங்க, இந்துக்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும், அது ஒருத்தரை நியமிக்கலாம்னு சொல்லி அது ஒரு இஷ்யூலாம் விண்ணப்பிக்கவும், ஆனால் இந்துவாக இருந்தாலும் இந்து நம்பிக்கையுடையவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும். அதை கண்டுபிடிப்பாங்க, அது கேட்பாங்க. உங்களுக்கு நீங்க கடவுள் மறுப்பாளர்கள் அதில் விண்ணப்பிக்க வேண்டாம்ன்றாங்க, அவங்க இந்துவா இருந்தா கூட. நான் இதை வந்து கொச்சப்படுத்தல, இது நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு இந்து அறநிலையத்துறை இந்து நம்பிக்கை சார்ந்த ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கணுங்கிறதுல மாற்று கருத்தே சொல்ல முடியாது, அதான் கரெக்ட். இப்ப திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது, தேவஸ்தான போர்டு இருக்கு, அதில் இந்து நம்பிக்கையுடைய திருப்பதி தேவஸ்தான நம்பிக்கை உடையவர்கள் தான் வைணவ நம்பிக்கையுடையவர்கள். வைணவ நம்பிக்கையுடைய அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் நானும் இருக்கிறேன்னு கேட்க கூடாது, நான் இந்துவா இருக்கேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நினை சேருங்க அப்படின்னு கூட கேட்க முடியாது, நியாயமானது கூட. இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன சொல்ல வரீங்க, வக்ஃப் போர்டுல 2 நான் முஸ்லீம்களை நீங்க சேர்க்கலாம், இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம். அப்ப எனக்கு வந்து இஸ்லாமிய நம்பிக்கையில் மேல் நம்பிக்கை இருக்காது, ஆனா நான் உள்ளக்குள்ள வர்றேன், நீங்க நிர்வாகம் பண்ணுங்க, உங்க தொழுகையில் நாங்க தலையிட மாட்டோம், உங்க பிராக்டிஸ்ல நாங்க தலையிட மாட்டோம், ஆனா நான் உறுப்பினராக இருப்பேன், உங்க போர்டில் வந்து கலந்துக்குவேன், நாங்க முடிவு சொல்லுவோம் அப்படின்னா இது எந்த நியாயமான அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அப்படி பாஜக சார்பில் 2 பேரை உறுப்பினராக போடுறாங்கன்னா என்ன நியாயமா, சமதர்மமான ஆட்களையா உறுப்பினராக போடுவாங்க, 2 சங்கிகளை போட மாட்டாங்களா? நான் கேட்கிறேன், இதை சுப்பிரமணிய சுவாமியை வந்து வக்ஃப் போர்டுக்கு உறுப்பினர் ஆக்க மாட்டாங்களா, ஹெச் ராஜா ஆக்க மாட்டாங்களா? தடுக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, வக்ஃப் போர்டில் உறுப்பினராக ஹெச் ராஜா, வக்ஃப் போர்டில் உறுப்பினராக எல் முருகன், அவர் கேட்பார் இருந்தா என்ன தப்புங்கிற, வக்ஃப் போர்டில் உறுப்பினராக அண்ணாமலை, கற்பனை பண்ணி பாருங்க, இது என்னங்க, இது நியாயமானு நான் வந்து பொது மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இது நியாயம் இல்லை இல்ல, இது ஒரு சட்டம். அடுத்து ஒரு நீங்க வந்து இதை வந்து பாராளுமன்றத்தில் பெரிய எதிர்ப்புலாம் கிளம்புச்சு, ஒரு கூட்டுக்குழுவை ஏற்படுத்துறீங்க, பாராளுமன்ற கூட்டுக்குழுவை ஏற்படுத்தி விவாதிச்சீங்க, அதில் ஆராசா வெளியே வந்தே சொன்னார்ல, எங்களுடைய எந்த கருத்துக்களையும் ஏத்துக்கல, எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியுடைய கூட்டத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேபிசியில் வெளிநடப்பு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்திருக்கீங்களா? அப்ப 14 உறுப்பினர்களும் கருத்துக்களை கேட்கப்படல. என்ன சொல்றாங்க, 14 திருத்தங்கள் தான். எங்க பேராசிரியர் ஜவாஹர்லாம் சட்டமன்றத்தில் தெளிவா சொன்னார், இது 14 திருத்தங்கள் இல்லைங்க, 115 திருத்தம் விளக்கமா எடுத்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு சட்டத்துல 115 திருத்தம்னா அந்த சட்டமே இல்லைங்க. இப்போ உடம்புல 2 தையல் போட்டா நீங்க ஓகே, உங்க உடம்பு ஃபுல்லா தையல் போட்டா நீங்க என்ன, ஒரு மசோதாவை இவ்வளவு திருத்தம் பண்ணிட்டா, இவ்வளவு திருத்தம் எந்த காலகட்டத்திலையும் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களை ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததே கிடையாது. அப்ப இது டோட்டலா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணுவாங்க, அத பண்ணி ஆனா ஒரு மசோதாவை எடுத்து 115 திருத்தமா? அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு நோக்கம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொல்ல வரீங்க ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காகத்தான். ஏதோ பிரிவுகள் இருக்கிற போலயே, சன்னி இருக்கான், ஷியா இருக்கான், அதுல பணக்கார முஸ்லீம்கள் மட்டும் தான் வச்சுக்கிறீங்க, இல்லாதவங்க ஏழைகளுக்கு வர வாய்ப்பு இல்லாம இருக்கு, அதையெல்லாம் முடித்து விட்டு சன்னி ஷியா அது இதெல்லாம் இல்லாம நாங்க வக்ஃப் வந்து ஒரே இதா கொண்டு வர போறோம் அப்படின்னா, சன்னி ஷியா பிரச்சனைய அவங்களுக்குள்ள தீர்த்துக்கிறது சரியா? நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு 2 பேர் மேலே நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, ஷியா கேட்டாங்களா? ஷியா பிரிவு என்பது அவர்கள் தனியா ஷியா இருக்காங்க, போரா இருக்காங்க, அவர்களுக்கான போர்டுகள் இருக்கின்றன, அவங்க எந்த காலத்தையும் கேட்டதில்லை. அப்ப நீங்க வந்து அந்த வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 26 மீறுறீங்கிறது கரெக்டா இருக்கா? ஆர்டிகல் 26 தெளிவா நம்ம அரசமைப்பு சட்டத்தில் தெளிவா கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்டம் 26 என்பது எந்த மதத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் இந்திய குடிமகனாக இருந்தால், அதில் தலையிடுவதற்கு அரசுக்கே உரிமை கிடையாது. அதே மாதிரி அவர்களுடைய பிராக்டிஸாக இருக்கட்டும், அவர்களுடைய நடைமுறை வழக்கங்கள் இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் சில வழக்கங்கள் இருக்கு.
இப்போ அதில் தான் உங்களுக்கு இந்த சிவில் கோடு வருது. இப்போ அடுத்து கொண்டு வருவானுங்க காமன் சிவில் கோடு எல்லாத்துக்கும் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு. அது ஒரு சிக்கல் இருக்குது அடுத்து. அப்போ இந்த வயலேஷன் எது கொண்டு வர்றீங்க? அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் உடைக்கிறீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தை சொல்கிறீங்க நாங்கள் நல்லது செய்கிறோம், சட்டமாக பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லேண்டாக பாருங்க. எங்க மசூதி பிராக்டிஸ், மசூதி நிர்வாகம் பண்ணுறது உங்களுக்கு லேண்டா? பாபர் மசூதியே வெறும் கட்டடம் தானே அவங்கள பொறுத்தல அப்படித்தானே சொன்னாங்க, கட்டடம் தானே. அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய தர்காக்களையும் அல்லது மசூதிகளையும் நிர்வாகம் பண்ணுவது ஒரு சும்மா லேண்ட் ப்ராசஸ். இதுவே சிவில் இஷ்யூ தானே சொன்னாங்க. பாபர் மசூதியே வந்து லேண்ட் டிஸ்பியூட்டுங்கன்னு தானே சொன்னாங்க. நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பு கொடுத்தாங்க. அது வேற விஷயங்க. அது சட்டத்திலே உலகத்திலேயே இல்லாத ஒண்ணு. இது உலகத்திலே நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்த ஒரே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இதுதான். நம்பிக்கையின் அடிப்படையில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. கூட்டு மனசாட்சி அப்படின்னு சொல்லி இது எங்கேயுமே இல்லைங்க. கூட்டு மனசாட்சி நம்பிக்கையின் அடிப்படையில் ஆலமரத்துல அடி உட்காந்து திருப்பி சொல்லிட்டு போயிடலாம். என்னங்க கோர்ட் தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு அப்படி தீர்ப்பு கொடுத்த 5 பேரும் எப்படி எந்த இடத்துல இருக்காங்க? உயர்ந்த இடத்துல இருக்காங்க. சொல்ல போனா அந்த தீர்ப்பு கொடுத்த 5 பேரில் நசீர் என்ற ஒரு இஸ்லாமியரும் இருந்தாரு. அவர் நம்ம இஸ்லாமியரா பார்க்கல. ஆனா அவர் இன்னைக்கு எப்படி இருக்காருங்கிறீங்க? ஒரு ஆளுநரா இருக்காரு, ஒரு கவர்னரா கொடுத்து வச்சிருக்காங்க. அதில் எத்தனையோ பல பேர் எம்பிக்களா இருக்காங்க. அடுத்த கட்டத்தில் பாருங்க, இப்ப ஒவ்வொருத்தருமே வந்து பல்வேறு உயர் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க தீர்ப்பு கேள்விக்குறியாகிற ஒரு விஷயம் வைங்க. நான் என்ன சொல்ல வரேன், இங்க நேர விஷயத்துக்கு வரேன். இப்ப நீங்க பாராளுமன்றத்தில் நீங்க இந்த சட்டத்தை உள்ள கொண்டு வரீங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய 12 மணி நேர விவாதம். இங்க ஒரு சட்டத்தை வந்து ஜேபிசிக்கு அனுப்பிச்சு வந்து விவாதம் பண்ணது 12 மணி நேரம் விவாதம் எதுவுமே நடத்தி கிட்டத்தட்ட 232 பேர் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு கொடுங்க, நீங்க உங்க ஆதரவு எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். 232 எம்பிக்கள் எதிர்ப்பு. அப்ப 232 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஒண்ணு. இப்ப அடுத்து நீங்க ராஜ்யசபாவுக்கு வரணும். ராஜ்யசபால உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. நீங்க இப்ப என்னெல்லாம் வேலை பண்ண போறீங்க? ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ராஜ்யசபால எப்படி நிறைவேறிச்சு, எப்படி அதிமுக சப்போர்ட் பண்ணி வந்து பண்ணதுக்கு அப்புறம் நிறைவேற்றப்பட்டாங்க. இப்ப எல்லா வேலையும் இதுல பண்ண போறீங்க. நீங்க அதுல பண்ணி இந்த சட்டம் கொண்டு வர போறீங்க. கேட்டா சொல்றீங்க குடியுரிமை திருத்த சட்டம் இப்படித்தான் சொன்னாங்க, ஏன்னா முஸ்லீம்களுக்கு பிரச்சனையா ஆகி போச்சு. அது மாதிரி இது பிரச்சனை இருக்காது. எப்ப அதை விட மோசமானதப்பா. நீங்க அதுவாது வந்து ஒரு குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தலைமுறையா இருக்குன்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து வக்குப் சொத்துக்களை கைப்பற்ற போறீங்க. இன்னொன்று ஒரு முக்கியமானது, ஒரு அமெண்ட்மெண்ட் 2013 கொண்டு வந்தாங்க. நீங்க வக்குப் சொத்துக்களை முறைகேடு செய்தால் 2 வருஷம் ஜெயிலு, சிறை தண்டனை. அதை நீக்கிட்டாங்க. ஏன் இவங்க அந்த முறைகேடை நீக்க தானே இவங்க சட்டம் கொண்டு வரதான் சொல்றாங்க. அதைத்தான் சொல்றேன், அதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2 வருட சிறை தண்டனை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்க 12 வருஷம் அந்த வக்குப் சொத்தை நிர்வாகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு தான். 12 வருஷம் என்னதான் சொத்து இருக்கு, நான் தான் அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அதை நினைச்சு பாருங்க. 400 வருஷமா பாபர் மசூதி இருக்கு, ஆனா 12 வருஷமா இருந்தாவே சொத்து உங்களுக்குன்றான். இப்படி பாருங்க. ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், இதை பேச வேண்டிய விஷயம், வக்குப் செய்யப்படக்கூடிய தகுதி முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா காலங்காலமா எல்லோருமே வக்குப் செய்யலாம். நான் சொல்லியிருக்கேன், ராணிமங்கம்மால இருந்து பாண்டிய மன்னர்கள், சேதுபதி மகாராஜாக்கள் வரை வக்குப் செய்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நீங்கள் 5 வருடம் முஸ்லீம்களாக இருந்தால் மட்டும்தான் வக்குப் செய்ய முடியும், ஒரு இந்துவாக இருந்துகிட்டு வக்குப் செய்ய முடியாது. சரி, அப்படி சொல்ற நீங்க எதற்கு வந்து இஸ்லாம் அல்லாத 2 பேரை நீங்க உறுப்பினராக கொண்டு வரீங்க? இது முரண்பாடு இல்லையா? முஸ்லீம் மட்டும்தான் இனி வக்குப் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்குப் போர்டுக்குள்ள நீங்க உறுப்பினராக வரலாங்கிறது ஒரு முரண்பாடு. அது முக்கியமானது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வக்குப் செய்யப்பட்ட சொத்துக்கள் இன்னைக்கு பறந்து விரிந்து இருக்குது. ரைட்டு, அது எல்லாம் நீதிமன்றம் வரைக்கும் போகலாம். வக்குப் ட்ரிபியூனல்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா நீங்க ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இன்னைக்கு எங்க கொண்டு வரீங்க? மாவட்ட ஆட்சியரே முடிவு செய்யலாம்ங்கிறதுக்கு நகர்த்துறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் 40 விழுக்காடு வக்குப் சொத்துக்கள் அரசோடு தான் முரண்பட்டு நிக்குது. அரசுக்கும் வக்குப் போர்டுக்கும் தான் அந்த கேஸ் நடக்குது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனா மாவட்ட ஆட்சியர் யார் பக்கம் இருப்பாரு? நீங்க தமிழ்நாடை விட்டுருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க. அங்கெல்லாம் என்ன வேணாலும் 3 லட்சம் ஏக்கர் இருக்கு. 3 லட்சம் ஏக்கர் வக்குப் செய்யப்பட்ட இடங்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அங்க உள்ள ஆட்சியருக்கு நிலைமை நினைச்சு பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மாவட்ட ஆட்சியரை வச்சு பார்க்காதீங்க. அவருக்கு அந்த கம்பீரம் இருக்கும், கெத்து இருக்கும், ஐஏஎஸ். அங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன இருக்குன்றீங்க? சிஎம் சொன்னா மறுபேச்சு இருக்குமா?
அது ஹோலி கொண்டாடுறா ஒரு நாள் ஜும்மா தொழுகை நிறுத்தினா பள்ளிவாசல மூடி வைங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு நீங்க மாவட்ட ஆட்சியரே ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அப்ப நிலைமை என்ன? அப்ப இது இன்னொரு பக்கம் பாருங்க, மும்பையில் இருக்கின்ற ரிலையன்ஸ் அம்பானியுடைய வீடு வக்குப் செய்யப்பட்ட இடம்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. அது யார் கொடுத்த கேஸ்? மகாராஷ்டிராவில் இருக்கின்ற வக்குப் போர்டு சேர்மன் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு. பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அந்த இடம் வந்து எங்களுக்கு அது சும்மா சின்ன இடம் இல்லைங்க, 2 லட்சம் சதுரடி, 20,000 கோடியில் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. 600 பேர் வேலை பார்க்கறாங்க. என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு 12 வருஷம் தாண்டிடுச்சுல. மாவட்ட ஆட்சியரே சொல்லிடுவார்ல இது அம்பானி இடம்னு. புரியுதா உங்களுக்கு? சமீபத்தில் ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா, டெல்லியில் இருக்கின்ற 123 அரசு இடங்களை வக்குப் போர்டு வந்து கைப்பற்றினாங்க. இதெல்லாம் வக்குப் போர்டு சொந்தம். இப்போ வந்து மீண்டும் என்ன ஆகும்? அந்த எல்லா இடங்களும் திருப்பி அரசாங்கத்துக்கு போயிடும். மொத்தத்தில் இந்த வக்குப் சொத்துக்களை டைலூட் பண்ணணும், குறைக்கணும், அந்த சொத்துக்களை பிரித்து எடுக்கணும். இப்போ என்ன சொல்ல வராங்க? நேற்று அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உண்மையான வக்குப் சொத்துக்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போனா அவருடைய கணிப்பு பிரகாரம் எல்லாமே மேக்சிமம் வந்து போலியான வக்குப் சொத்துக்கள் மாதிரி சொல்ல வர்றாரு. இப்போ அதுலேயே அவருடைய புரிதல் என்னன்னா, இதை பூரா நாங்கள் கைப்பற்றுவோம், இதை பூரா நாங்கள் மீட்டெடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அரசுக்கு இதில் என்ன பிரச்சனை? இது வன்மத்தை தவிர என்ன அப்படிங்கிறத ராஜா கேட்கிறாருல, நியாயமான கேள்வி. ஏங்க, ஒவ்வொருத்தரும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக வக்குப் செஞ்சுட்டு போயிருக்காங்க, தானம் பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு, சிவன் சொத்து குலநாசன். அதுக்கு சமம் இல்லையா இது? சிவன் சொத்து குலநாசன்ங்கிறது நம்ம தமிழ் சமூகத்தில் பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை. வக்குப் சொத்து கிட்டத்தட்ட அது மாதிரி தானே. அது எந்த தனிப்பட்ட மனிதன் வந்து பிடிச்சா அதை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான சட்டம் வந்து ரொம்ப தெளிவா 2013 அந்த ரஹிமான் கான் கொடுத்த அந்த அமெண்ட்மென்ட் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு வக்குப் போர்டு சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2013 அமெண்ட்மெண்ட் மன்மோகன் சிங் காலத்துல திறம்பட, அது மேற்குவங்காலத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு. அது வந்து சிலர் வந்து சொத்துக்களை வந்து மாஃபியாக்கள் கையில் இருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை கைப்பற்றினாங்க. அப்ப இன்னைக்கு சட்டம் தெளிவாக இருந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பத்திரப்பதிவுக்கு போனா கூட வக்குப் இடம்னா நீங்க என்ஓசி வாங்கிட்டு வாங்குற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைக்கிறாங்க. இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்னா இப்போ ஒண்ணுமே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கூப்பிட்டு பஞ்சாயம் பண்ணி முடிச்சா முடிஞ்சு போச்சு. ஒண்ணு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன மாதிரி பவர் கொடுக்குறாங்க பாருங்க. ரெண்டாவது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சொல்லிட்டாருன்னா நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்ல அவங்க பாஜக என்ன சொல்றாங்க, நீங்க திராவிட கட்சிகளை பார்த்து நீங்க ஏதோ வக்குக்காக பேசுறீங்களே, நீங்களாம் மாநில சுயாட்சி பேசுறவங்க தானே. ஒரு அதிகாரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தா மாநில அரசு கையில தானே இருக்கு. ஒரு அட்டானமஸ் பாடியில இருந்து ஒரு மாநில அரசுக்கு வருதுன்னா நீங்க சந்தோஷப்பட வேண்டியதானே. நீங்க எதுக்கு ஆர்எஸ் மாதிரி ஆட்டிங்க குதிக்கிறீங்க? என்ன கேட்கிறேன், அரசு சார்பில் பேசக்கூடிய நபர் யார்? இப்ப அரசுக்கும் வக்குப் போர்டுக்கும் ஒரு இடம் பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு வச்சுங்க. மவுண்ட் ரோட்ல ஒரு இடம் பஞ்சாயத்து வந்துருச்சு. இந்த மவுண்ட் ரோடு தர்காவே பஞ்சாயமா போச்சுன்னு வைங்க. அரசு இடம்னு சொல்றாங்க, வக்குப் போர்டு வக்குப் செய்யப்பட்ட இடம்ன்றாங்க. இப்ப நியாயமா எப்ப முன்னாடி நடக்கும்? வக்குப் ட்ரிபியூனல்ல அந்த செப்பேடுகள், பட்டயங்கள், பத்திரங்கள் கொண்டு வந்து காமிச்சு அளந்து, இந்த இருக்குப்பா இது வக்குப் செய்யப்பட்டது, ஏற்கனவே இன்னாரு கொடுத்துருக்காங்க, இந்த தலைமுறையிலேருந்து வந்திருக்கு, இத்தனை வருஷமா அது வந்து பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லி நிரூபிப்பாங்க. அதற்கு மேலே அரசுக்கு சந்தேகம் வந்து ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடக்கும், பார்ப்பாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா வக்குப் போர்டு ஏற்றுக்கும், அதில் மாற்றம்லாம் இல்லை. இப்போ அரசு சார்பில் வந்து பேசக்கூடியவர் யார் இந்த இடத்துல? கலெக்டர் தான். அப்ப அரசு சார்பில் ஒரு பிரதியாக கலந்து கொள்பவரே தீர்ப்பு சொல்லணும்னா எப்படி சொல்லுவாரு? அப்புறம் அவங்க சொல்றாங்க நிறைய கோவில் இடங்கள் எல்லாம் வக்பு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு, நிறைய கோவில் சொல்றேன். இப்போ திருச்சிக்கு பக்கத்துல அந்த பெருந்துறையா அந்த ஊர் இருக்கு பாருங்க, அங்க அந்த கோயில் இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து ஏராளமான கிராமங்கள், விளைநிலங்கள் எல்லாம் வக்குப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல எச்ராஜா போன்றவர்கள். அதை அரசே வந்து பார்த்துட்டு 24 கிராமங்கள் அதுக்கு வக்குப்புக்கு தொடர்பு இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் வக்குப்பு செய்யப்பட்ட கிராமங்கள், இனாம் கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த ராணி மங்கம்மாள் காலத்தில் கொடுக்கப்பட்ட செப்பேடுகளை அரசு காமிச்சாங்க. அதுக்குமே அரசு தான் இருக்கு. அப்ப எல்லாமே தெளிவா தானே இருக்கு. இப்ப அரசு கொடுத்த டாக்குமெண்ட், கல்வெட்டு, செப்பேடை வைத்து இது தானம் செய்யப்பட்ட இடமா இல்லையான்னு ஒரு முடிவு செய்து அதை ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதானே, அவ்வளவுதானே.
அப்ப இந்த இடங்கள்ல வந்து முறைகேடா வக்ஃப் போர்டு பண்றதுங்கிறத நீங்க நீதிமன்றம் போங்க, நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கும்ல. இப்ப நீதிமன்றத்துக்கு போவதற்கான உங்களுக்கு வாய்ப்புகளும் ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்குல்ல. ஆனா அதே நீங்க கலெக்டரே தீர்ப்பு கொடுத்தா அவர் எப்படி நியாயமா கொடுப்பாரு? அதைத்தான் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த பெண்கள் விஷயத்திலையும், பெண்கள் வக்ஃப் போர்டுடைய உறுப்பினராக இருக்கலாம் என்று ஏற்கனவே இருக்கு 2013-15 அதன் அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டில் வக்ஃப் போர்டில் பெண்கள் உறுப்பினராக சேர்த்தாங்க. சில மாநிலங்களில் சேர்க்காம இருக்கலாம், அது இவங்களுக்கு தெரியல பாருங்க. இப்போ உத்தரப்பிரதேச வக்ஃப் போர்டில் பெண்கள் இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்க, வக்ஃப் போர்டில் பெண்களை சேர்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க பாருங்க. சேர்க்க முடியும், உத்தரப்பிரதேச அரசு செய்யல, தமிழ்நாடு அரசு வக்ஃப் போர்டில் பெண்களை உறுப்பினராக சேர்த்திருக்கு. இப்ப இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுமே ஒழிய சட்டத்துல ஏற்கனவே இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முட்டாள்தனமா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து முட்டாள்தனமா கொண்டு வர பாருங்க. இன்னைக்கு என்னன்னா, ஒரு காலத்துல இந்த 2008 வந்து சச்சார் கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து சிறுபான்மை நலத்துறை என்கிற ஒரு துறை ஏற்படுத்த அமைச்சர் ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி கிடையாது. நஜ்மா ஹெப்துல்லாலாம் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக வந்தார். அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னாரு, சிறுபான்மையினர் பட்டியலில் பார்சி தான் வருவாங்க, அவங்க தான் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் வந்து மெஜாரிட்டி தான் அப்படின்னு நஜ்மா ஹெப்துல்லா வச்சு பேச வச்சாங்க. எந்த பிஜேபி ஆட்சி வந்தவன 2014 மோடி வந்தவனே அதான் சொல்றேன், சபாநாயகரா இருந்தாங்கல்ல. ஆமா, எப்படி பாருங்க, அவர் அப்படித்தானே மாறினாங்க. ஆரிஃப் முகமது கான் எப்படி மாறினாரு, ஆளுநரா இருக்காரு. ஆமா, அவர் ஆர்எஸ்எஸ் கர்மார்ல பேசுறாரு, எப்படி பேசுறாரு, எல்லாம் அப்படிதான். அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி வச்சு சிறுபான்மை நலத்துறையில் இஸ்லாமியர்கள் இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கின்ற நம்ம அமைச்சர் கூட புத்திஸ்ட் சொல்றாங்க. அவருக்கு என்ன புத்திஸ்ட்னு தெரியாது, ஆனா அவரு சங்கியை விட மோசமா பேசக்கூடியவர். ஆனா புத்திஸ்ட் சொல்றாரு. காஷ்மீர் வார்த்தையும் அவர் தான் கையாண்டார். பிஜேபி சார்பா பேசுறாரு. அம்பேத்கர் அவர்கள் புத்திஸ்டா மாறின விஷயத்தை பார்க்கும்போது இவர் நினைச்சு பாருங்க, அவரும் புத்திஸ்ட் தான், அம்பேத்கரும் புத்திஸ்ட் தான். அப்ப இவங்க தான் சிறுபான்மை நலம் அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக நோக்கம் என்னன்னு தெரியுமா தோழர்? இந்தியாவில் 2 விஷயம். இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டை நோக்கி வந்துருச்சு. 2025 செப்டம்பர் மாதம் நூற்றாண்டை நோக்கி வந்துருச்சு. அவருடைய நூற்றாண்டு திட்டங்களில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட வேண்டும் என்று குருஜி கோல்வாக்கருடைய பஞ்சாப் தாட்ஸ் இன்னும் நம்ம கண்முன்னே இருக்கு. அவர்களுடைய அதிகாரம் குறைக்கப்பட வேண்டும், நிலம் சொத்து பத்துகளுடைய இது குறைக்கப்படணும், அரசியல் அதிகாரம் குறைக்கப்படணும், வாக்கு உரிமை நிறுத்தப்படணும். இதுதான் அல்டிமேட்டா ஓட்டு போற உரிமையை காலி பண்ணணும். இது கொண்டு வரணும்னா இப்ப பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக அவருடைய குடியுரிமைக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா இன்னைக்கு. 2வது பாருங்க, அதிகாரம். இன்னைக்கு அவர்கள் எந்த பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இஸ்லாமியரோ கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதிகாரத்துக்கு வேண்டாம். ஷியா முஸ்லீமை சார்ந்தவர் கூட இப்ப கொடுக்கறது இல்லை. முன்னாடி இருப்பாங்க அப்பாஸ் நக்வி போன்றவர்கள், அவர்கள் கூட இப்ப இல்ல. இவங்க கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க, அவங்க கூட இப்ப இல்ல. இன்னைக்கு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. 3வது, இப்போ வக்ஃப் போர்டு இவ்வளவு பெரிய இடங்கள் சொத்துக்கள் தேவையில்லை, அது குறைக்கணும், அரசு கையகப்படுத்தணும் இடத்துக்கு நகர்றாங்க. அடுத்து 4வது, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்ன தனி சிவில் சட்டம். இது எல்லாமே பஞ்சாப் தாட்ல குருஜி கோல்வாக்கருடைய அந்த அடிப்படை கூறுகள் தான். அதை தான் இன்னைக்கு ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வரிசையா வருது பாருங்க. இது முடிச்சுட்டு அடுத்து வந்து காமன் சிவில் கோடு வந்துடும். இந்தியா முழுவதும் காமன் சிவில் கோட் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அது ஒரு வருஷத்துக்கு சர்ச்சை ஓடும். இதை வைத்து ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை அடக்குமுறை, 2வது வாக்கு வங்கியை உயர்த்துவது. இஸ்லாமியர்களை அடக்குமுறை செய்வது அவர்களுடைய பழிவாங்கல், அது அவர்களை வந்து மன ரீதியாக சந்தோஷப்படுத்திக்குது. ஆனால் அதன் மூலமாக அவர்கள் கிடைக்கின்ற வாக்கு வங்கி அவர்களை ஆட்சியில் வைத்திருக்கிறது. இந்த திட்டத்தை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இவர்கள் நகர்கிறார்கள் ஒழிய நீங்கள் இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கு இதனால எந்த லாபமும் இல்லை, இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த லாபமும் இல்லை. வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் என்பதே முழுக்க முழுக்க இஸ்லாமிய அதிகாரத்தை குறைப்பதும், அவர்களை வந்து பதட்டத்தில் வைப்பதும், அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒடுக்குவதுமான ஒரு முயற்சி தானே ஒழிய வேறு ஒன்றுமில்லை என்பதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். தென்னகத்தில் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆராசா போன்றவர்கள் கொதிக்கிறார்கள் என்றால் நான் காரணம். இப்போ ஆராசா போன்றவர்கள் நேற்று அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வக்ஃப் கிராமமே தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு எவ்வளோ தவறான புள்ளி. இப்போ நீங்கள் சொன்னது இந்த மசோதாவினுடைய சாராம்சத்தை முற்றிலும் நிராகரித்து இது எந்த அளவுக்கு இயற்கை நீதிக்கு எதிரானது, முஸ்லீம்களுக்கு எதிரானது விடுங்க, இயற்கை நீதிக்கு எதிரானதாக இருக்குங்கிறத வரலாற்று ஆதாரங்களோட சொன்னீங்க. ஆராசா வந்து இந்த கிரண் ரிஜிஜு சொன்னதே தப்பு.
2 விஷயம். உள்நோக்கம் தப்பானதுங்கிறத நீங்க சொன்னீங்க. அவர் ஃபேக்ட் எடுத்து சொல்றாரு. இப்படி ஒரு வக்பு கிராமத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொன்னதையே நேத்து கேட்டிருக்காரு. எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டது ராசா. அவர் ஒன்றும் முஸ்லீம் எம்பிலாம் கிடையாது. பட் அவர் வந்து இதை கேட்டிருக்கிறாரு. நீங்க சொல்லக்கூடிய தகவல் பல அதிர்ச்சியா இருக்கு. அம்பானி இருக்கிறதே வக்பு சொத்து ஆக்கிரமிச்சுதான். அவர் வீடெல்லாம் சேர்த்தா அவங்களாம் 20,000 கோடி 20,000 கோடி. இப்ப நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. வெளிப்படையா இந்து மத ஆதரவு என்கின்ற பேரில் இவர்கள் செயல்பட்டாலும், முஸ்லீம் எதிர்ப்புன்னு சொன்னாலும், உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு லூட்டிங்னு மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதார சூறையாடல் தான். அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் நிலத்தை, பணத்தை கைப்பற்றுவது. குறிப்பிட்ட சில முதலாளிகளுக்காக மட்டுமே வங்கிகள் நடத்தப்படுது. அவங்க தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு, அவங்க நாட்டுக்குள்ளேயே நல்லா இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ மதம்ங்கிற அடிப்படையை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதை ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னீங்க. வக்புனா என்னங்கிறத வரலாற்று ரீதியாகவும் எடுத்து வச்சிங்க. இப்போ நடந்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க ஒரு அப்பட்டமான இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதையும் நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு உங்களது பார்வையில் எடுத்து வச்சிங்க.